இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம வந்து ஷா ஷா பிக்சர்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம கூட இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பாத்தீங்களா? அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் நம்ம கூட சேர்ந்து படிக்க போறாங்க. சரி வாங்க நம்ம பிக்சர்ஸ் பார்க்கலாமா? வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இவர பிக்சர்ஸோட பார்க்கலாம். ஷ ஷல வந்து ஷஹத். ஷஹத்னா ஹனி. தேனு தமிழ்ல சொல்வோம். ஓகேவா? அதுக்கப்புறமா ஷேர். ஷேர்னா லயன். தமிழ்ல சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். ஷவர்க் தான் நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். ஷட்கோன். ஷட்கோன்னா ஹெக்ஸகன். ஹெக்ஸகன். ஓகேவா? ஹெக்ஸகன்னா 6 சைட்ஸ் இருக்கும் அதுக்கு. சரியா? அடுத்தது பாஷா. பாஷால ஷ இருக்குல்ல, இந்த இடத்துல ஷ இருக்குல்ல, அந்த இடத்துல ஷ வருதுல நம்ம வந்து பாஷான்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கப்புறம் விஷ். விஷ்னா பாய்சன். நம்ம வந்து விஷ் பண்றது கிடையாது. ஓகேவா? விஷ்னா ஹிந்தில வந்து பாய்சன், விஷம்னு சொல்றோம் தமிழ்ல. ஓகேவா? அடுத்தது வந்து சாஃப்னா கிளீனா, சுத்தமா இருக்கும் அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லுவோம். ஹிந்தில வந்து சாஃப், இங்கிலீஷ்ல வந்து கிளீன். ஓகேவா? சேப் ஆப்பிள். ஹிந்தில வந்து ஆப்பிளுக்கு என்னன்னா சேப். சேப்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? சோ அடுத்தது சர்க்கு வந்து எக்ஸாம்பிள் பாருங்க. சிக்கா. சிக்கானா காயின். ஓகேவா? நம்ம வந்து காயின் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், ஹிந்தில வந்து சிக்கான்னு சொல்லுவோம். ஓகேவா? சிக்கா. அடுத்தது வந்து சங்கீத். சங்கீத்னா மியூசிக். எத்தனை பேருக்கு வந்து மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக்கை தான் நம்ம ஹிந்தில வந்து சங்கீத்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து ஹல். ஓகேவா? ஹக்கு எக்ஸாம்பிள் அதுல நம்ம வந்து ஹல் பார்க்கணும். ஹல்னா ப்ளோ. ஃபார்மர்ஸ் வந்து இந்த கவுஸ்லாம் வச்சு அவங்க வந்து ப்ளோ பண்றதுக்கு, ஃபீல்ட்ஸ்ல வந்து செடியை வளர்க்கறதுக்காக அவங்க வந்து ப்ளோ பண்ணுவாங்க மாடை வச்சு. அதுதான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல ப்ளோன்னு சொல்லுவோம், ஹிந்தில நம்ம வந்து ஹல்னு சொல்றோம். எலிஃபண்ட். எத்தனை பேர் வந்து எலிஃபண்ட் மேல போயிருக்கீங்க? நான் போயிருக்கேன். எல்லாரும் போயிருப்பீங்க, சில பேர் போயிருப்பீங்க. ஆமா, அது என்ன? அந்த எலிஃபண்ட் நம்ம வந்து இங்கிலீஷ்ல எலிஃபண்ட் சொல்லுவோம், ஆனா ஹிந்தில நம்ம வந்து ஹாத்தின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து ஹக்கு வந்து இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஹல்தி. ஹல்தினா டர்மரிக், மஞ்சள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம், இங்கிலீஷ்ல வந்து டர்மரிக்னு சொல்லுவோம், ஹிந்தில வந்து ஹல்தின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா ஹரா இருக்கு. ஹரானா கிரீன். கிரீன்னா இப்ப வந்து இலை வந்து கிரீன் கலர்ல இருக்கும்ல, அது வந்து அந்த கலர்ஸ் இருக்கும்ல, அந்த கலரை தான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல கிரீன்னு சொல்றோம், ஹிந்தில வந்து ஹரான்னு சொல்றோம். ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன். ஓகேவா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறமா கமெண்ட்டும் பண்ணுங்க. சரியா? சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.